எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசி கேட்கலாம். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இந்த வார்த்தை எஸ்தர் ராஜாத்திக்கு நேராக மொர்தெகாய் மூலமாய் கடந்து வந்தது. இன்றைக்கு என் மூலமாக உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ இந்த காலத்துல மௌனமாய் இருந்தால், இந்த காலம் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, இந்த காலம் செயல்படுகிற ஒரு காலம். ஏனென்றால் இந்த காலம் எழுப்புதலின் காலம். இனி வரப்போகிற நாட்களில ஆண்டவர் நம்முடைய இந்திய தேசத்துல பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிட போகிறார். ஏனென்றால் அநேக தீர்க்கதரிசிகள் இந்தியாவில் இந்த 21வது நூற்றாண்டில் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இல்லாத, இதுவரைக்கும் உலகத்தில் கேள்விப்பட்டிராத ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம்ம இந்திய தேசத்திற்கு கட்டளையிட போகிறார். ஏனென்றால் நம்ம தேசம் பெரிய தேசம், 145 கோடி மக்கள் தொகை கொண்ட தேசம், 7 லட்சம் கிராமங்கள் கொண்ட பறந்து விரிந்த பெரிய தேசம். இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் மிகப்பெரிய எழுப்புதலை அனுப்ப வேண்டும். அதனால சீக்கிரத்தில் ஆண்டவர் நம்முடைய இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிட போகிறார். நாம யோசிக்கலாம், நினைக்கலாம், இந்த பறந்து விரிந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகுமா என்று நம்ம யோசிக்கலாம். ஆண்டவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் கிராமங்களில ஒருவர் கூட இயேசுவை அறிவிக்க இதுவரைக்கும் போகல. 40 கோடி மக்கள் நம்முடைய இந்திய தேசத்துல ஒரு முறை கூட இயேசுவை கேள்விப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்முடைய தேசம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி வருகிற நாட்கள், இனி வருகிற காலம் எழுப்புதலின் காலமாய் இருக்க போகிறது. நம்ம தேசத்துல ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளையிட போகிறார். அதை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. எல்லா புறஜாதி மக்களும் சொல்ல போறாங்க, நீங்க போகிற ஆலயத்திற்கு நாங்களும் வருகிறோம், எங்களையும் நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று கடைசி கால மக்கள் சொல்லுவார்களாம். அந்த நாட்கள் இனி வரப்போகிறது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களையும் கொஞ்சம் கொண்டு போய் உங்க சபையில சேர்த்து விட்டுருங்க, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவரிடத்தில் எங்களையும் கொஞ்சம் அழைத்து செல்லுங்கள் என்று உங்களை வருந்தி கேட்கிற ஒரு காலம் வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலத்துல ஆகையினாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மௌனமா இருக்க கூடாது. இது பெரிய ஒரு எழுப்புதலின் காலம். இனி வரப்போகிற நாட்கள் தேசத்துல பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. அதன் மூலமாய் ஜனங்கள் திரளாக ஆலயங்களுக்குள்ள வரப்போகிறார்கள். எழுப்புதலின் காலத்துல இதெல்லாம் ஒரே நாள்ல நிரம்பி வழிஞ்சிடும். பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் கட்டக்கூடிய ஒரு காலங்கள் இனி வரப்போகிறது. சின்ன திருச்சபை அப்படின்னாலே 1000 பேர் கொண்ட திருச்சபை தான் சின்ன திருச்சபை என்று அழைக்கப்படும். அப்படிப்பட்ட நாட்கள் நம்ம இந்திய தேசத்துல வரப்போகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலத்திற்கு நீ பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். இனி வரப்போகிற எழுப்புதலின் காலத்திற்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக, அந்த எழுப்புதலில நீங்களும் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே தான் இனி வரப்போகிற நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியை போல பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மொர்தெகாய் வந்து சொல்றார், இந்த காலத்துல நீ மௌனமா இருக்காத, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும்
வேறொரு இடத்திலிருந்து எழும்பிவிடும். ஆனா நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இதுதான் முக்கியமான வார்த்தை. பங்க எஸ்தர் ராஜாத்திக்கு மொர்தெகாய் சொல்றார், இந்த காலத்துல நீ மௌனமா இருக்க கூடாது. ஏன்னா எஸ்தர் ராஜாத்தி ராஜ மேன்மையில இருக்கிறார்கள், ராஜாத்தியா இருக்கிறார்கள். அவங்க நினைச்சா எல்லாத்தையுமே சாதிக்கலாம். அதனாலதான் இந்த வார்த்தை எஸ்தருக்கு நேராக கடந்து வருகிறது. நீ இந்த காலத்துல மௌனமா இருக்காத, ஏன்னா யூதருக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூத மக்களுக்கு ஒரே நாளிலே சிறியவர்கள் பெரியவர்கள் என்று எல்லாரும் அழிக்கப்படக்கூடிய ஒரு கட்டளையின் நகல் தேசம் எங்கிலும் பரப்பி விடப்பட்டிருக்கிறது. ஆகையினால யூதர்கள் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இதை பார்த்து இதை கேட்டு நீ மௌனமா இருக்க கூடாது, நீ செயல்பட வேண்டும், நீ செயல்பட வேண்டும். இந்த காலத்துல நீ மௌனமா இருக்காத, செயல்படு. ஒருவேளை நீ மௌனமா இருப்பாய் என்றால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வந்துடும். ஆனா நீ சும்மா இருந்ததுனால, மௌனமா இருந்ததுனால, செயல்படாம இருந்ததுனால நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிந்து போவீர்கள். நீ நினைக்கலாம் நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன், அதனால பாதுகாப்பா இருக்கிறாய் என்று நினைக்காத எஸ்தர் ராஜாத்தி, நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இந்த காலத்திற்கு உதவியாயிருப்பதற்காகத்தான் உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும். ஆகையினால நீ செயல்படு என்று மொர்தெகாயினுடைய வார்த்தை வந்த மாத்திரத்துல எஸ்தர் ராஜாத்தி தன்னை அர்ப்பணித்தாள். அவர் சொல்ற ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். சாகிறதற்கு துணிந்துட்டான். நான் செத்தா கூட பரவாயில்ல, என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் காக்கப்பட வேண்டும். ஆகையினாலே நான் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தாள். இன்றைக்கு இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் காலம், எழுப்புதலின் நாட்கள் இனி வரப்போகிறது. இந்த காலத்திற்கு நாம பங்குள்ளவர்களாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தெகாயும் தாதிமார்களும் எப்படி உபவாசம் பண்ணி அந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணினார்களோ, ராஜாவிடத்தில் பிரவேசிப்பதற்காக ஜெபம் பண்ணினார்களோ, அதே போல முதல்ல நாம உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். தேசத்திற்காக, ஜனத்திற்காக, அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுக்காக முதல்ல நம்ம ஜெபிக்க வேண்டும். நாம ஜெபிக்க ஜெபிக்க தேசத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவார். எந்த அளவிற்கு தேசத்துல ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு வரப்போகிற எழுப்புதல் பெரிதாயிருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையினால இந்த காலத்துல நீங்களும் நானும் மௌனமா இருக்க கூடாது, செயல்பட வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியை போல நான் செத்தா கூட பரவாயில்ல, என் ஜனத்திற்காக நான் முதல்ல ஜெபம் பண்ணுவேன். ஒரே நாளில அழிக்கப்பட வேண்டிய அந்த ஜனத்திற்கு ஒரு எஸ்தர் ராஜாத்தினுடைய ஜெபத்தின் மூலமாக காரியம் மாறுதலாய் முடிந்தது. பாருங்க, எந்த ஆமான் யூதர்களை வீழ்த்தி விட வேண்டும் என்று நினைத்தானோ, எந்த ஆமான் கர்த்தருடைய பிள்ளைகளை வீழ்த்தி விட வேண்டும் என்று நினைத்தானோ அந்த ஆமான் வீழ்த்தப்பட்டான். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஏராளமான ஆமான்கள் இருக்கிறார்கள். ஆமான்களை போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேகர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கட்டாயம் செயல்பட்டே ஆக வேண்டும். தேவ சமூகத்துல ராஜாவுக்கு முன்பாக, இயேசு ராஜாவுக்கு முன்பாக
திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் நீங்க தேசத்திற்காக ஜெபிக்கிறீங்க? அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? ஒரு வாரத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? ஒரு மாதத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் சுயநலமான ஜெபமாகவே இருக்கிறது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்க திருச்சபை ஆசீர்வதியும் என்று நிறைய பேருடைய ஜெபம் நின்று போய் விடுகிறது. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், திருச்சபையோடு கூட நின்று விடக்கூடாது. ஆண்டவரே எங்க தெருக்களை ரட்சியும், ஆண்டவரே எங்க தேசத்தை ரட்சியும், எங்க ஜனத்தை ரட்சியும் என்கிற இந்த ஜெபம் அதிகமாக ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்டதான தேசத்திற்காக ஜெபிக்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால், இன்றைக்கு அந்த அனுபவத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என வரப்போகிற நாட்கள் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் நாட்களாக இருக்க போகிறது. அந்த எழுப்புதலின் அந்த நாட்களிலே நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நல்லா அப்படி பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிந்து போவீர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தாளந்தை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் ஒரு நாளிலே ஆண்டவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த நாளில ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். உன்னிடத்துல நான் ஜெபம் என்கிற அந்த தாளந்தை கொடுத்தேனே, அந்த ஜெபம் என்கிற தாளந்தை வைத்து நீ என்ன செய்தாய்? உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன்னுடைய காரியத்திற்காக மாத்திரம் நீ ஜெபித்தாய். ஆனால் நான் விரும்புகிறபடி தேசத்திற்காக நீ ஜெபித்தாயா என்று ஆண்டவர் கணக்கு கேட்பார். அந்த நாளில ஐயோ நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரேன்னு சொன்னா கூட அந்த நியாய தீர்ப்பு நாளில மன்னித்து விட மாட்டார், தண்டனை கொடுப்பார். நரகத்துக்கு போ அப்படின்னு அனுப்புவார். உனக்கு நான் தாளந்த கொடுத்த, ராஜமேன்மை கொடுத்த, கிருபை கொடுத்த, வல்லமை கொடுத்த, இதை கொண்டு நீ எனக்காக எதையுமே செய்யல, நீ பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தாய் என்று புறம்பான இருளில தள்ளி போடுவார். ஆனா அதே நேரத்தில் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட தாளந்தை கர்த்தருக்காக நாம் பயன்படுத்துவோம் என்றால் ஆண்டவர் சொல்வார், பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் முன்னானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பரலோகத்திற்குள்ள போங்க அப்படின்னு ஆண்டவர் சந்தோஷமா அனுப்பி வைப்பார். ஒருவரும் தப்பிக்க முடியாது. எல்லாருக்கும் தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம செத்தா கூட பரவாயில்ல, எஸ்தரை போல துணிந்து செயல்பட வேண்டும், துணிந்து செயல்பட வேண்டும், துணிந்து தேசத்திற்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு துணிந்து கடந்து போக வேண்டும். எஸ்தருக்குள் இருந்த அந்த வைராக்கியம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ள வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம எப்படி காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. ஒரு நாளை நீங்க எப்படி கழிக்கிறீங்க? ஒரு வாரத்தை நீங்க எப்படி கழிக்கிறீங்க? ஒரு மாதத்தை நீங்க எப்படி முடிக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்காக எவ்வளவு நேரம் நீங்க செலவு செய்றீங்க? கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு 24 மணி நேரத்துல முழு நேரத்தையும் நமக்காகவே செலவு செய்து விடுகிறோம். ஆனா ஆண்டவர் 1 மணி நேரத்தையாவது எனக்காக நீ தரமாட்டாயா என்று ஆண்டவர் கேட்கிற தெய்வமாயிருக்கிறார். குறைந்தபட்சம் 24 மணி நேரத்துல 1 மணி நேரமாவது என் பாதத்தில் அமர்ந்து தேசத்திற்காக அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டீர்களா என்று ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று தேடுகிற ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆம்பூர் திருச்சபைக்குள்ளே தேடி வந்திருக்கிறார். தேசத்திற்காக ஜெபிக்க வரமாட்டாயா மகனே, தேசத்திற்காக ஜெபிக்க வரமாட்டாயா மகளே என்று ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல. இனி வரப்போகிற நாட்கள் எழுப்புதலின் நாட்கள். இனி வரப்போகிற நாட்கள் தேசத்திலே தேவன் வல்லமையாய் கிரியை செய்கிற நாட்கள். இன்னைக்கு தேசத்திலே தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்றால் உங்க ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
இந்த ஆம்பூர் பகுதி சந்திக்கப்பட வேண்டும் என்றால், இந்த ஆம்பூர் தாலுகா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், அதற்கு ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் தேவன் இந்த பகுதியில பெரிய ஒரு கிரியை நடப்பிப்பார். சபைகள் எல்லாம் நிரம்பி வழியும், ஆத்துமாக்கள் எல்லாம் ஆலயத்திற்கு நேராக தேடி ஓடி வருவார்கள். நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் தேசத்துல கிரியை செய்வார். ஆகையினால இந்த காலம் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, செயல்படுகிற காலம். ஒரு எஸ்தர் ராஜாத்தி செயல்பட்டாங்க, ஒரு மொர்தெகாய் செயல்பட்டாங்க, ஒரு குழுவாக இணைந்து செயல்பட்டதுனால அந்த யூத மக்கள் காக்கப்பட்டார்கள். யூத மக்களுக்குள்ள பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்தது. கலங்கி நின்ற சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. காரணம், ஒரு குழுவினர் இறங்கி செயல்பட்டார்கள். மொர்தெகாய் செயல்பட்டார், எஸ்தர் ராஜாத்தி செயல்பட்டார்கள், அவருடைய தாதிமார்கள் எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபித்ததன் நிமித்தம் ஒரு எஸ்தர் ராஜாத்தி தைரியமாய் ராஜாவிடத்தில் போய் பேசினதன் நிமித்தம் யூதர்களுக்கு வெளிச்சமும் கனமும் மகிமையும் உண்டானது. இன்றைக்கு நீங்களும் நானும் குழுவாய் இணைந்து நாம் செயல்படுவோம் என்றால், தேசத்திற்காக ஜெபிப்போம் என்றால், தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்றால், தேசத்துல ஜனங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கனத்தையும் கொடுப்பது நிச்சயம். இனி வரப்போகிற நாட்கள் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலின் நாட்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறது. அந்த எழுப்புதலின் நாட்களுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தாளந்துகள், கிருபைகள், இவைகள் எல்லாவற்றையும் தேவனுக்காக செலவு செய்ய வேண்டும். என்னென்ன தாளந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்த ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக, ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக நாம செலவு செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் ஆண்டவரிடத்துல கணக்கு சொல்லணும். நான் இதெல்லாம் உனக்கு கொடுத்தேன், இந்த உயர்வை கொடுத்தேன், இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ணுனா மகனே, என்ன பண்ணுனா மகளே அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளில கணக்கு கேட்பார். அதனால ஒருத்தரும் தப்பித்து கொள்ள முடியாது. இந்த காலத்துல மௌனமா இருந்தால், நாம செயல்படலைன்னா யாரோ ஒருத்தரை கொண்டு ஆண்டவர் தேசத்தை சந்திச்சிருவார், யாரோ ஒருத்தரை கொண்டு இந்த ஆம்பூர் பகுதியை ரட்சித்திருவார். ஆனா செயல்படாத நம்மளை ஆண்டவர் விடமாட்டார். அதை சொல்லதான் ஆண்டவர் என்னை அனுப்பி வச்சிருக்கிறார். அதனால இந்த திருச்சபையில் இருந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களெல்லாம் ஆதாயம் பண்ணி உள்ளே கொண்டு வர வேண்டிய வேலை உங்க வேலை தான். உங்க மேலதான் அந்த கடமை விழுந்திருக்கிறது. உங்களை தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில கணக்கு கேட்பார். ஆகையினால நீங்க சும்மா இருக்காதுங்க. முதல்ல தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு புறப்பட்டு போங்க. இந்த ரெண்டு காரியங்களையும் செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளில நீங்க ஆண்டவர்கிட்ட கணக்கு சொல்லிருங்க. எப்பவுமே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லாம நியாய தீர்ப்பு நாள்ல கேட்க மாட்டார். ஒருவேளை நீங்க செயல்படலைன்னா அன்னைக்கு ஆண்டவர் கேட்பார். நான் இளையராஜாவை அனுப்பி நீங்க செயல்படுங்கன்னு சொன்னேன், செயல்பட்டீங்களா அப்படின்னு கேட்பார். செயல்படல ஆண்டவரே அப்படின்னா நரகத்துக்கு போய் அனுப்புவார். யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக செயல்படவில்லை என்றால் தண்டனை. ஆனா செயல்பட்டா ஆண்டவர் மேல தூக்கி வச்சிருவார். அவர் பக்கத்திலே சிங்காசனத்துல அவர் பக்கத்திலேயே உட்கார வச்சிருவார். நியாயம் தீர்க்கிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்துருவார். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஹல்லேலூயா. இது சிந்திக்கிற காலம், இது செயல்படுகிற ஒரு காலம், மௌனமாயிருக்கிற காலம் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்துல பேசுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல பேசுங்க. ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறப்பா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரோடு கூட பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சிந்திக்கிற காலம் ஆண்டவரே, இது செயல்படுகிற காலம். ஹல்லேலூயா. என்னை அர்ப்பணிக்கிறேன். வரப்போகிற ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்கு ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறையா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி.
ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவரை இனி நான் மௌனமா இருக்க மாட்டேன்ப்பா, இனி மௌனமா இருக்க மாட்டேன், இனி மௌனமா இருக்க மாட்டேன், இனி மௌனமா இருக்க மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ரீபா காதா லாகா தூரா சந்தாராபா ரீமா நாதா லாஷாகாபா. உமக்காக நான் செயல்படும் ஆண்டவரே. எஸ்தர் ராஜாத்தியை போல ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் செத்தாலும் சாகிறேன். என் ஜனத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? எப்படி பார்த்து அமைதியாயிருக்க முடியும்? என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் கிருபைகளை தருவார். ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவிய கர்த்தர் உங்க மேல ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெப ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி உங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மன்றாட்டின் ஆவியை கர்த்தர் உங்க மேல ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ரீபா தாலா தூடா காபா தீகா லாஷா காபா பாபா பாபா. என்னை அர்ப்பணிக்கிறையா. பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. அர்ப்பணிக்கிறப்பா, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். உமக்காக நான் செயல்படுவேன். எங்க ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற மக்களை ரட்சிப்புகளை நடத்துவது ஆண்டவரே என் மேல விழுந்த பொறுப்பு, என் மேல விழுந்த கடமை. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, செயல்படுவேன். அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இனி நான் செயல்படுவேன்ப்பா. கிருபை தாரு, வல்லமை தாரு, வரங்களை தாரு. என்னை வழி நடத்துங்கப்பா, என்னை வழி நடத்துங்க, என்னை வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, இந்த நாள்ல எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. உங்க வார்த்தைக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். எங்க மேல ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி வச்சிட்டீங்கப்பா. உன் மூலமாகத்தான் இந்த பகுதியை நான் சந்திக்க போகிறேன், உன் மூலமாகத்தான் இந்த பகுதியில எழுப்புதலை கட்டளையிட போகிறேன் என்கிற பெரிய பொறுப்பை நீங்க வச்சுட்டீங்கப்பா. நன்றி. இனி நான் செயல்படுவேன், இனி நான் செயல்படுவேன். வரப்போகிற எழுப்புதலின் காலத்துல நானும் பங்குள்ளவனாக நிற்ப ஆண்டவரே, நிற்ப. அனுதினமோ குறைந்தது 1 மணி நேரமாவது நான் உடைய சமூகத்துல தேசத்திற்காக நான் திறப்பில நிற்பப்பா. ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார், தேடி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு என்னை நான் தருகிறேன், என்னை நான் தருகிறேன், என்னை நான் தருகிறேன், என்னை நான் தருகிறேன். ரீபா தாரா தூராபா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க மேலதான், உங்க மேலதான், உங்க மேலதான். ரீகா லாஷா காடா காபா. அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ஒப்பு கொடுக்கிற உங்கள் மீது ரீமா நாதா லாகா தூரா ஷகபா ரீபா டா தூடா கபா தாலா ஷகபா பாபா பா ரீபா டாதா டாகா தூடா ஷகபா பாபா பா. இதுவரைக்கும் சாக்கு போக்கு சொன்னது போதும். உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு மகளே, மகனே என்று கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ரீபா டாதா லாஷங்கா ராபா ரீபா டாதா லாகா ராபா ஷகபா ரீபோ லிகா ராஷகா. உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் இனி பயங்கரமா இருக்க போகிறது. இனி உன்னிடத்தில் ராஜாக்கள் வரப்போகிறார்கள், ஆத்துமாக்கள் வரப்போகிறார்கள். ஆமென், 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 ஆமென். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்போம். ஆனால் நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இந்த காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை இந்த காலத்திற்கு உதவியாயிருப்பதற்காகத்தான், வரப்போகிற எழுப்புதலின் காலத்திற்கு உதவியாயிருப்பதற்காகத்தான்.
ஆண்டவர் இந்த கிருபைகளை வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே தேவனுக்காக பயன்படுத்துவதற்கு ஒப்பு கொடுங்க. பரலோக தகப்பனே, இந்த நாள் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்க இனி செயல்படுவோம். உமக்காக நேரத்தை ஒதுக்கி நாங்க செயல்படுவோம். அதற்கு எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். கிருபைத்தால் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கிருபை கொடுப்பீராக. என்னுடைய ஆயிரமாவை பிள்ளையை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த திருச்சபைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. இவர்கள் மூலமாய் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் திருச்சபையில உண்டாகட்டும், சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து பணியை முடித்து போவதற்குள்ள இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி வழியணுப்பா. வெளியெல்லாம் உட்காரணும். அப்படிப்பட்டதான ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் இந்த திருச்சபையின் ஐக்கியத்தை விட்டு வெளியே போனார்களோ அவர்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உள்ளே வருவார்களாக என்று ஜெபிக்கிறோம். ரீகாலா சந்தூரா சந்தாடகபா அவர்களெல்லாம் கர்த்தர் உள்ளே கொண்டு வருவீராக. நிரம்பி வழிகிற ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. பொறுப்பாளர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாக நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தை நான் சொல்லிட்டேன்ப்பா. இந்த வசனங்கள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாமுக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.